Open the eyes of my heart, Lord. Open the eyes of my heart. I wanna see you. I wanna see you. To see you high and lifted up, shining in the light of your glory. To pour out your power and love as we sing, holy, holy, holy. Holy, holy, holy. I wanna see you. மனிதனாய் இந்த பூமிக்கு வந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் தொடர்ந்து லூக்கா சுவிசேஷத்தை படித்து கொண்டு வருகிறோம். போன வாரத்தில் நம்ம லூக்கா 11ஆம் அதிகாரத்தை துவங்கினோம். இதனுடைய தலைப்பு என்ன? ஜெபம், வெளிச்சம், ஐயோ, பிரேயர், லைட், ஓஸ். முதலாவது நம்ம லூக்கா 11ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரைக்கும் இயேசு ஜெபம் செய்ய கற்றுக் கொடுக்கிறார். ஜீசஸ் டீச்சர்ஸ் ஹவு டு ப்ரே. இதை நம்ம முழுமையாக படிச்சிட்டோம். இதை லார்ட்ஸ் பிரேயர் அல்லது கர்த்தருடைய ஜெபம் என்று சொல்லி இதை அழைக்கலாம். இன்னைக்கு நம்ம லூக்கா 11ஆம் அதிகாரம் 5 8 வசனங்கள் வரைக்கும் விடாமுயற்சியின் உவமை, பேரபிள் ஆஃப் பர்சிஸ்டன்ஸ். முதலாவது இந்த உவமையை நம்ம வாசித்திரலாம். அதுக்கு பிற்பாடு நான் உங்களுக்கு இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். வாசிக்கலாம். லூக்கா 11:5 முதல். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான். அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோடே கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும், தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல இயேசு சீஷர்களுக்கு எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்தார்ல. இப்போ என்ன இருதயத்தோடு கூட எப்படி ஜெபிக்கணும் அப்படின்றத பின்வரும் வசனங்கள்ல அவர் கற்றுக் கொடுக்கறத பார்க்கலாம். அப்படி ஒன்றுதான் இந்த விடாமுயற்சியின் ஜெபம். ஸோ இந்த ஸ்டோரியில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு சிநேகிதன் இருக்கிறான். அவன் ஒரு வீட்டில் தங்கி இருக்கிறான். இப்போது அவனுடைய பக்கத்தில் இருக்கிற இன்னொரு சிநேகிதன் பாதி ராத்திரியில் மிட் நைட்டில் கதவை தட்டி, என்னிடத்துல ஒரு வழிப்போக்கன் வந்திருக்கிறான், அவனுக்கு நான் அப்பங்களை கொடுக்க வேண்டும், அதனால நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய நண்பன் இடத்துல கேட்கிறான். சரியா? ஸோ முதல்ல இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்துட்றேன். மிடில் ஈஸ்ட் பகுதியில், அதாவது மத்திய கிழக்கு நாடுகளில் அந்த நாட்களில் ஒரே ஒரு பெரிய அறையில் எல்லாரும் தூங்குவாங்க. இப்போ நம்ம வீடுகளில் இருக்கிற மாதிரி ஒருத்தருக்கு ஒரு ரூம், இந்த பெட்ரூம் அந்த பெட்ரூம் அப்படிலாம் கிடையாது. ஒரு பெரிய அறை இருக்கும், அதிலே எல்லாருமே அதில் தான் தூங்குவாங்க. அந்த அறையிலேயே ஒரு பகுதியில் சற்று உயரமாக ஒரு ஸ்லாப் மாதிரி போட்டிருப்பாங்க. அதில் கணவன், மனைவி, பிள்ளைகள் உறங்குவார்கள். கீழே இடத்துல அவங்களுடைய ஆடு மாடுகளும் உள்ளேயே வச்சுப்பாங்க. ஏன்னா வெளியில் விட்டுருந்தா அப்படின்னா பிற மிருகங்கள் அதை தாக்கிரும் அப்படின்றதுக்காக இரவு நேரங்களில் அவங்களுடைய வளர்க்கும் அந்த பிராணிகளும் உள்ளேயே வந்துடும். ஸோ இப்போ பாருங்கள், இவனுடைய சிச்சுவேஷன் ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலையில் இருக்குல்ல. இப்போது இவன் கதவை திறக்கிறது பிரச்சனை கிடையாது. ஆனால் இவன் கதவை திறக்கணும்னா இங்கே படுத்திருக்கிற அவ்வளோ பேரையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் அவன் கதவை ஓப்பன் பண்ணி விடணும். ஸோ இது ரொம்ப டிஃபிகல்ட். அதனால தான் சொல்கிறான், நான் இப்போ திறக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம கூட பாருங்களேன், நம்ம நைட் ஆயிடுச்சு, நம்ம கேட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணி நைட் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு உட்காண்ட்ருக்கோம். திடீர்னு பார்த்தா யாராவது கதவை தட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் யோசித்துக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒவ்வொன்றாக நம்ம கவனிக்க வேண்டும். முதலாவதாக நம்ம இந்த இடத்துல பார்க்கும் பொழுது, இந்த மனிதன் பாதி ராத்திரியில் இந்த காரியத்தை கேட்கிறான் என்று சொல்லி பார்க்குறோம். அப்படின்னா இது என்ன அர்த்தம் அப்படின்னா, எமர்ஜென்சி யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் வரும். அப்போ அந்த டைமில் தேவனிடத்தில் போய் நாம் ஜெபிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த உவமை அப்படின்றத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அட் எனி டைம் நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் போய் நம்ம தேவைகளுக்காக ஜெபிக்க முடியும், கேட்க முடியும். அப்போ நம்முடைய தேவைகள் திடீரென்று எதிர்பாராத நேரங்களில் வரும்பொழுது தேவனுடைய சமூகத்திற்கு நம்ம போகலாம் அப்படின்றது தான் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது. அப்போ அந்த இடத்துல அவன் என்ன பண்ணுறான், வெட்கம் இல்லாமல்
தைரியமாய் போய் தன்னுடைய நண்பனிடத்துல உதவிக்காக கேட்பது போல நாமும் தேவனிடத்துல தைரியமாய் வெட்கப்படாமல் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கலாம் அப்படின்றது நமக்கு இங்கே விளங்குகிறது. இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த உவமையில நம்ம பார்க்குறோம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த நண்பன் தன்னுடைய நண்பனிடத்துல தனக்கு பசிக்குது, எனக்கு அப்பங்களை கொடு அப்படின்னு சொல்லி அவன் கேட்க போகல. தன்னுடைய இன்னொரு ஒரு நண்பனுக்காக, வழிப்போக்கனுக்காக அவன் தன்னுடைய நண்பனிடத்துல கேட்கிறது தான் இங்க பார்க்கிறோம். அப்படின்னா இயேசு கிறிஸ்து இப்பொழுது ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் பொழுது எப்படி நம்ம படிச்சோம்? பரமண்டலங்கள் இருக்க எங்கள் பிதாவே, எங்கள் பிதாவே. நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், எங்கள்னா என்ன அர்த்தம்? நம்ம தேவனுடைய குடும்பத்திலே இருக்கிறோம். அப்ப நம்ம குடும்ப அங்கத்தினர்களுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது தேவனுடைய குடும்பத்தின் அங்கத்தினருக்கு, இல்லாது நம்ம சபை மக்களுக்கு ஏதாவது ஒரு ஜெப தேவை இருக்குமானால், ஏதோ ஒரு ப்ராப்ளம்ல அவங்க போயிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும் என்பதை தான் இந்த உவமை இன்னும் கற்றுக் கொடுக்கிறது. தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது நம்ம என்னெல்லாம் இதுல இருந்து கற்றுக்கொள்றோம் அப்படின்னு நம்ம ரொம்ப ஷார்ட்டா நம்ம பார்க்கலாம். இந்த உவமையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? முதலாவது, மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் அப்படின்றத இயேசு இங்க கற்றுக் கொடுக்கிறார். ரெண்டாவதாக, அப்படி தேவைகள் மற்றவர்களுக்கு இருக்கும் பொழுது அதை கண்டு கொள்ளாமல் இருக்கக்கூடாது, அவர்களுக்காக தைரியமாய் போய் கேட்க வேண்டும். மூன்றாவதாக, வெட்கப்படாமல் கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக்கொள்றோம். அது மாத்திரமல்ல, இவன் தட்டி பார்க்குறான். தட்டி பார்த்த உடனே அங்கேருந்து ஒரு பதில் கிடைக்கிறது. நான் இப்போ என்னுடைய பிள்ளைகளோடு கூட படுத்து விட்டேன், ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதனால என்னால் திறக்க முடியாது அப்படின்ற ஒரு பதில் அவனுக்கு கிடைக்கிறது. ஆனாலும் அதனால அவன் என்ன ஆகலை, அஃபெண்ட் ஆகலை, கோச்சிக்கல, என்னடா இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி திட்டலை. தொடர்ச்சியாக இடைவிடாமல் அவன் கேட்டது போல நாமும் கர்த்தருடைய பிள்ளைகள் பிறருக்காக இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்பதை இது நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. கடைசியாக இந்த நண்பன் தன்னுடைய இன்னொரு நண்பனுக்காக 3 அப்பங்களை கேட்டானாம். அப்போ நம்மளும் ஆண்டவர்கிட்ட மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது குறிப்பாக கேட்க வேண்டும் என்பதை இந்த உவமை நமக்கு நினைவுபடுத்துகிறது. இப்போ இந்த உவமையில நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னா, இதுல இருந்த தடைகள் என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாமா? பாதி ராத்திரி, மிட் நைட். ரெண்டாவது, குடும்பத்தோடு படுத்து விட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்ப பாதி ராத்திரி அப்படின்னும் போது நம்ம ஐயோ ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இனிமேல் நம்ம எப்படி ஜெபம் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க கூடாது. ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய ஜெபத்திற்கு அவர் பதில் தருகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம விசுவாசித்து அவருடைய சமூகத்திற்கு போக வேண்டும். சரி, இந்த தடைகளை இந்த மனிதன் எப்படி ஜெயித்தான்? சரிங்களா? தடைகளை எப்படி மேற்கொண்டான் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவன் வருந்தி தொடர்ந்து கேட்டான், அதனால பெற்றுக்கொண்டான். அப்ப நம்மளும் ஏதோ ஒரு வாட்டி கேட்டோம் முடிஞ்சிருச்சுன்னு அப்படின்னு கிடையாது. நம்ம தொடர்ச்சியாக விடாமுயற்சியோடு கூட, அதனால்தான் இந்த உவமை பேரே நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, விடாமுயற்சியின் உவமை, பேரபிள் ஆஃப் பர்சிஸ்டன்ஸ். ஸோ நம்ம கேட்கும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு பதில் கிடைக்கும். இப்போ இந்த இன்கன்வீனியன்ஸ் அவனுக்கு இருந்துச்சு இல்லையா? குடும்பத்தோட படுத்துட்டேன்னு தான் சொன்னான், ஆனாலும் அவன் எழும்பி அந்த அப்பங்களை தன்னுடைய நண்பனுக்கு கொடுத்தது போல, ஒருவேளை தகுதியற்ற நிலையிலே நம்ம தேவ சமூகத்துக்கு போனாலும் கிருபையினாலே தான் நம்ம எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளுகிறோம் என்பதை இந்த உவமையின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது இந்த உவமையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது. அப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம அடுத்த பகுதியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இயேசு தொடர்ச்சியாக ஒரு சிறு பிள்ளையை போல ஆண்டுடைய சமூகத்திலே நாம் விண்ணப்பிக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். ஸோ லூக்கா 11:9-13 வரைக்கும், குழந்தையை போல நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணுதல், ப்ரே வித் அ சைல்ட் லைக் கான்ஃபிடன்ஸ். வாசிக்கலாம். லூக்கா 11:9. மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. என்னெல்லாம் பாருங்க? கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள். ஆஸ்க், சீக், நாக். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கிரேக்க மொழியில எப்படி கேட்கணும் அப்படின்னு போட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்கள் பெற்றுக்கொள்ளும் வரை கேளுங்கள், நீங்கள் கிடைக்கும் வரை தேடுங்கள், திறக்கும் வரை தட்டுங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா இங்கிலீஷில், அந்த மாதிரி அந்த கண்டினியூஸ் டென்ஸில் தான் இது போடப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். நம்முடைய பிள்ளைகள் ஏதாவது நம்ம கிட்ட ஒரு தேவைக்காக வராங்க. இப்போ ஒரு ட்ரெஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன சொல்கிறோம்? ஓகே வாங்கி தரேன். இல்லைனா இந்த காரியம் ஏதோ ஒரு விஷயம், ஒரு பொருள் கேட்குறாங்க, ஓகே வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பண்ணிட்டு இருக்கிறோம். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம கிட்ட வருவாங்க, எப்போ வாங்கி தர போறீங்க அப்படின்னு கேட்பாங்க.
வாங்கி தரேன் அப்படி சரி திரும்பி போயிடுவாங்க. அப்புறம் திரும்பி கொஞ்ச நேரம் கழித்து வந்து இன்னைக்கு வாங்கி கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஓகே வாங்கி தந்துடுறேன். அப்புறம் நம்ம மறந்து வேறு வேலையில் இருப்போம். திரும்பியும் வருவாங்க. திரும்பியும் வந்துட்டு அப்போ போகலாமா கடைக்கு வாங்கலாமா அப்படின்னு திரும்ப 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 என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய பெற்றோர்கிட்ட கிடைக்கிற வரைக்கும் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். இதுதான் அந்த குழந்தை நம்மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை. ஸோ அது மாதிரி நம்ம ஆண்டவர்கிட்ட போகும் பொழுது நாம் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நம்ம அதை நம்ம கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை தான் இயேசு இங்கே கற்றுக் கொடுக்கிறார். சில வேளை நம்முடைய ஜபங்கள் எப்படி இருக்குது, நம்ம கேட்போம், ஆண்டவரே இந்த காரியத்தை என் வாழ்க்கையில் செய்யுங்கப்பான்னு சொல்லி கேட்டுட்டு அது கிடைக்கலன்னு ஓகே இது ஆண்டவர் சித்தம் இல்லை போல இருக்கு, அதனால ஆண்டவர் தரமாட்டார் போல இருக்கு, ஓகே நெக்ஸ்ட் ப்ரேயர் பாயிண்ட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகாமல் நீங்கள் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் இதை கேட்டுக்கொண்டே இருங்கள் என்பதை தான் ஆண்டவர் இந்த பகுதியிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிற விஷயம். இப்போ இது நம்ம பெற்றுக்கொள்ளும் வரை கேளுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அப்படியே சும்மா சொல்லிடல, தொடர்ச்சியாக நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தையும் கொடுக்குறார். அது என்னன்னு நம்ம படிச்சிடலாமா? லூக்கா 11:10. ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். எப்படி இந்த சின்ன பிள்ளை மேலும் மேலும் கேட்டு கேட்டு எப்படியாச்சும் அந்த ட்ரெஸ் கிடைக்கிற வரைக்கும், அந்த டாய்ஸ் கிடைக்கிற வரைக்கும் அது என்ன பண்ணுது, கேட்டுட்டே இருந்து வாங்கிக்குதுல்ல. அதே மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, நீங்க கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமா பெற்றுக்கொள்வீர்கள், நீங்க தேடிக்கிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாய் கண்டடைவீர்கள், நீங்கள் தட்டிக்கொண்டே இருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே உங்களுக்கு திறக்கப்படும். அப்ப இது நம்முடைய ஜெப வாழ்க்கையிலே சொல்லப்படுகிற 3 நிலையான ஜெபம் அப்படின்னு கூட சொல்லிடலாம். இப்போ மேலோட்டமா அப்படின்னும் போது அப்படியே கேட்குறோம் விட்டுடுறோம், அது மேலோட்டமான ஒரு ஜெபம். கொஞ்சம் இன்னும் டீப்பரா பண்றது என்னது, தேடுங்கள் அப்படின்னும் போது என்ன அர்த்தம், இப்போ ஏதாவது ஒரு பொருளை நம்ம தொலைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா மேலாப்பில் போய் தேடி பார்த்தா கிடைக்காதுல்ல. அப்போ அதுக்கு கொஞ்சம் சிரமம் எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பொருளெல்லாம் எடுத்து பார்த்துட்டு உருட்டி உருட்டி பார்த்து என்ன பண்ணுவோம், எங்கே வச்சோமோ அங்கே வச்சோமோன்னு தேடுவோம் பார்த்தீங்களா. அப்போ இன்னும் ஸ்டில் மோர் செகண்ட் லெவல் ஆஃப் ப்ரேயர். இன்னும் உச்சக்கட்ட நிலையான ஜெபம் என்ன அப்படின்னா தட்டுங்கள். தட்டுறதுக்கு இன்னும் எஃபர்ட் போடணும், அப்போ தான் தட்ட முடியும்ல. சும்மா ஒரு கதவு முன்னாடி போயிட்டு அப்படியே அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நின்றுட்டே இருந்தோன்னா அது என்ன, அந்த காலத்தில் இந்த ஓப்பன் சீசேம்னு ஒரு கதை படிச்சிருப்போமே, அது மாதிரியா நடக்கும். நம்ம தட்டினாதான் என்ன பண்ணுவாங்க, திறப்பாங்க. அதே மாதிரி ஆண்டுடைய சமூகத்தில் அந்த அடுத்த உச்சக்கட்ட நிலையான அந்த ஜெபத்தை தான் தட்டுங்கள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு, கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். அடுத்தது பாருங்க, அந்த தொடர்ச்சியா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா லூக்கா 11:11 வாசிக்க போறோம். உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். இப்ப ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றாரு. என்ன எக்ஸ்பிளைன் பண்றாருன்னா, உங்க பிள்ளைங்க எனக்கு அப்பம் கொடுங்க அப்படின்னு கேட்டா, இப்போ அப்பவும் கிடையாது ஒன்றும் கிடையாது, இந்த கல்லை சாப்பிடு அப்படின்னு நீங்க யாராவது சொல்வீங்களா? மீன் கேட்குறாங்க உங்கள்கிட்ட, உடனே பாம்பை எடுத்துட்டு கொடுக்குறீங்க, இல்லாட்டா முட்டையை கேட்டா அவனுக்கு தேளையா கொடுக்குறீங்க. பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட நல்ல ஈவுகளை நல்ல காரியங்களை கொடுக்கும் பொழுது நான் பரமபிதாவாச்சே, உங்களுக்கு நான் எப்படி கொடுக்காம இருப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு இங்கே லூக்கா ரொம்ப அழகான ஒரு பதத்தை பயன்படுத்துகிறார். இதே மத்தேயுல வாசிக்கும் பொழுது உங்களுக்கு நான் நல்ல ஈவுகளை அருளாதிருப்பது எப்படின்னு கேட்டிருப்பாரு. ஆனா இங்க பாருங்க, பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். நான் சொல்லியிருக்கிறேன், லூக்கா புத்தகத்துல அடிக்கடி லூக்கா என்ன எம்பசைஸ் பண்ணுவாரு, ஜபம், பரிசுத்த ஆவி. ஸோ இங்க பாருங்க, அப்படி ஒரு காரியம் தான் இங்க போடப்பட்டிருக்கு. பரமபிதாட்ட நீங்க வேண்டிக் கொள்ளும் பொழுது அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. இதை மட்டும் நம்ம விளங்கி கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்களேன், இந்த வேளையில இதை சொல்லும் பொழுது ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வந்து விடுகிறார். ஸோ பரிசுத்த ஆவியானவர் வந்து விட்டார் என்பதற்காக அவரை ஓரம் கட்டக்கூடாது. பவுல் சொல்றாரு, ஆவியை அவித்து போடாதிருங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்முடைய செயல்பாடுகளே பரிசுத்த ஆவியை செயல்படுத்த விடாமல் போய்விடும். நம்ம சில வேளையில பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துவோம் நம்முடைய செயல்பாடுகள்னால. அப்ப அவரால் என்ன பண்ண முடியாது, அங்க கிரியை நடப்பிக்க முடியாது. அப்ப நம்ம பரமபிதா கிட்ட நம்ம கேட்கும் பொழுது
பரிசுத்த ஆவியை உங்களுக்கு அருள்வது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏற்கனவே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்துவிட்டார். அவருடைய செயல்பாடுகளை நாம் அங்கீகரிப்பதற்கு இந்த இடத்திலே நாம ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்துல உதவி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை நம்முடைய எல்லா சூழலிலும் கொண்டு வந்து விட வேண்டும். நம்ம சொல்லக்கூடாது இதுக்கு கூட ஆண்டவர் எடுக்கணுமா, அப்படி கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில உட்காருதல், எழுந்திருக்குதல், தூங்கினா கூட ஆண்டவர் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை ஒன்றுமே ஜெயம் பெற முடியாது என்பதை ஆணித்தரமாய் நம்ம நம்ப வேண்டும். எது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒருவேளை கேளுங்கள் அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி கேட்போம் அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல பொண்ணை தாங்க ஆண்டவரே, நல்ல ஒரு மகனை தாங்க ஆண்டவரே, நல்ல எனக்கு வேலை கொடுங்க, நல்ல படிப்பு கொடுங்க, இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப இதை லீஸ்ட் காரியம் நான் சொல்லுவேன். இந்த காரியம் இதற்கே நம்ம ஆண்டவரை வைத்து கொள்ளக்கூடாது. ஆண்டவர் இதை காட்டிலும் மேலான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அது என்னவென்று சொன்னால், பரிசுத்த ஆவியை நம்மிடத்துல கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா, உறுதியா சொல்றாரு. இப்ப ஆவியானவருடைய வழிநடத்துதல் நமக்குள்ள இருந்ததுன்னா நம்ம ஈஸியா நம்மளுடைய வாழ்க்கை பயணத்துல ஏன் இது என் வாழ்க்கையில நடக்கல, ஏன் இது வாழ்க்கையில தாமதம் ஆகுது, எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளும்படியான மனக்கண்களை கர்த்தர் கொடுத்துருவார். அப்ப நம்ம ஈஸியா புரிஞ்சுக்குவோம், எதை குறிச்சும் நம்ம கலங்கவே மாட்டோம். உங்களுக்கு புரியுதாப்போ நம்ம எதை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பகுதிக்கு போயிடலாம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 14-26 வரைக்கும் பிசாசுகள் மற்றும் அடையாளங்கள் குறித்த சர்ச்சைகளுக்கு இயேசு பதில் அளிக்கிறார். ஜீசஸ் ஆன்சர்ஸ் கான்ட்ரோவர்சி அபவுட் டீமன்ஸ் அண்ட் சைன்ஸ். வாசிக்கலாம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 14-15. பின்பு அவர் ஊமையா இருந்த ஒரு பிசாசை துரத்தினார். பிசாசு புறப்பட்டு போன பின்பு ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களில் சிலர், இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டு பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். இப்ப என்ன நடக்குது பாருங்களேன். ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு ஊமையா இருந்த ஒரு பிசாசு பிடிச்ச மனுஷனை இங்க துரத்துறத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல தெளிவாக போடப்பட்டிருக்கிறது, இந்த ஊமை அப்படின்றது இவனுக்கு எப்படி வந்துச்சு, சாத்தானால வந்துச்சு. நம்ம வியாதி வர காரணங்கள்ல படிச்சிருக்கிறோம்ல, வியாதி சம்டைம்ஸ் சாத்தானும் கொடுக்கும். அப்ப இந்த இடத்துல இந்த ஊமை அப்படிங்கிற அந்த காரியம் பிசாசுனால வந்த காரியம் அப்படின்றது நம்ம விளங்கி கொள்ள முடியுது. நம்ம ஏற்கனவே பைபிள் இன்சைட்ஸ்ல பல முறை படிச்சிட்டோம். அதாவது ஒரு ஊமையான ஒரு ஆவி பிடித்த மனிதர்களை அவ்வளவு எளிதாக யாராலும் துரத்த முடியாது. அந்த காலத்திலையும் பிசாசு துரத்துறவங்க இருந்தாங்க. ஆனால் அவங்க எப்படி துரத்துனாங்கன்னு நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். முதலாவது போய் அவங்க பேரை கேட்பாங்க, அந்த பிசாசை பார்த்து கேட்பாங்க, நீ யாருன்னு. அப்போ உடனே அந்த பிசாசு அந்த பேரை சொல்லுமா, அந்த பேரை வச்சு அதை துரத்துவாங்க. அவங்க என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அப்படி பேரை சொல்லி துரத்துவதின் மூலமாக அந்த பிசாசின் மேல, அந்த ஆவியின் மேல அவங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்றது நம்பினார்கள். அதனால அப்படிதான் துரத்துனாங்க. ஆனா இப்ப ஊமையான ஆவி பிடித்த மனிதர்களை எப்படி துரத்த முடியும்? இப்ப போய் அவங்க பேர் கேட்டா சொல்லவா போறாங்க? சொல்ல மாட்டாங்க. அதனால அந்த ஊமையான அந்த ஆவி பிடித்தவர்கள் பக்கத்திலேயே அவங்க போக மாட்டாங்க. ஸோ இப்போ இயேசு ரொம்ப சிம்பிளா என்ன பண்ணிட்டாரு, இந்த ஊமையான அந்த ஆவி பிடிச்ச மனுஷனை துரத்தின உடனே அங்க இருந்த ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாவும் இருந்துச்சு, ஆச்சரியப்பட்டார்களாம். அது எப்படி இத்தனை ஆண்டுகளாக நம்ம பார்த்ததே கிடையாதே, இப்படி ஊமையா இருந்தவன் விடுதலை பெற்றது, ஆனா இந்த இயேசு செஞ்சிருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனா எப்பவுமே இயேசு பின்னாடி பொறாமப்படுற ஒரு கூட்டம், குற்றம் கண்டுபிடிச்சு கொண்டே இருக்கிற ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டே தானே இருந்துச்சு. அவங்க என்ன சொல்றாங்க இந்த இடத்துல, அவர்களில் சிலர், இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டு பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். பெயல்செபூல் இதை கூட உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. பெயல்செபூல் அப்படின்னு சொல்லும் பொழுது வேதாகமத்துல ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது. அது ராஜாக்கள் புத்தகத்துல இருக்குது. எக்ரோன் என்ற பட்டணத்தில் வாழ்ந்த பெலிஸ்தியரின் கடவுளான பெயல்செபூல் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. இந்த பெயல்செபூல் யார் அப்படின்னு சொல்லி அவர்கள் வழிபட்டார்கள் என்று சொன்னால், இதற்கு ஈக்களை போல இறகுகள் இருந்ததால இதை லார்ட் ஆஃப் ஃப்ளைஸ், ஈக்களின் தேவன் என்று சொல்லி அழைத்தார்கள். ஸோ இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிசாசை இயேசு துரத்துறார் அப்படின்னு சொன்னா, இவர் இந்த ஈக்களின் தேவனாகிய இந்த பெயல்செபூலினால தான் துரத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரை குற்றம் சுமத்தினார்கள். இப்போ இன்னொரு கூட்டம் இங்க வந்திருக்காங்க. லூக்கா 11:16. வேறு சிலர் அவரை சோதிக்கும்படி வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும் என்று அவரிடத்தில் கேட்டார்கள். ஒரு புறம் இயேசு செய்த அற்புதத்தை அவர் பிசாசினால தான் செய்தார்னு குற்றம் சாட்டுகிற ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம் பாருங்க இயேசு கிட்ட அடையாளத்தை கேட்கிறாங்க. ஸோ இப்போ பாருங்க இயேசு என்ன பண்றாருன்னு. லூக்கா 11:17. அவர்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்து அவர்களை நோக்கி,
தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம். தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த வீடும் விழுந்து போம். சாத்தானும் தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? இப்படி இருக்க பெயல்சபூலை கொண்டு நான் பிசாசுகளை துரத்துகிறேன் என்கிறீர்களே. நான் பெயல்சபூலினாலே பிசாசுகளை துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள்? ஆகையால் அவர்களே உங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாய் இருப்பார்கள். பல நேரங்களிலே இயேசுவை இப்படிப்பட்ட குற்றம் சாட்டுகிற கூட்டம் நெருக்கி கொண்டே இருப்பார்கள். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இப்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ன அப்படின்னா, ஒரு ராஜ்யத்தை எடுத்துக்கோங்க. அந்த ராஜ்யத்துல இருக்கிற ராஜாக்கு அந்த பிரஜைகள் எல்லாரும் சப்மிசிவா கீழ்ப்படிஞ்சு போனாதான் அந்த ராஜ்யம் நிலைன்னு இருக்கும். அந்த ராஜ்யத்துக்குள்ளேயே டிவிஷன்ஸ் இருந்துச்சுன்னா எப்படி அந்த ராஜ்யம் நிலைன்னு இருக்கும்? இப்போ உதாரணமா இப்போ எலெக்ஷன் டைம் நமக்கும் பாருங்க, நிறைய கட்சிகள் இருக்கிறது. நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் நம்ம பார்க்கும் பொழுது தெரிய வரும். ஒரு கட்சிக்குள்ளேயே சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிரிவினைகளை உண்டாக்குவாங்க. எனக்கு இந்த சீட்டு கிடைக்கல, இந்த இடத்துல எனக்கு இந்த போஸ்ட் கிடைக்கல அப்படின்னும் போது அந்த தலைமையில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அப்படி சலசலப்பாய் இருக்கிற நபர்களை கூப்பிட்டு பேசுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம எல்லாரும் ஒரே கட்சிக்காரங்க, நீங்க இப்படிலாம் நடந்துக்காதீங்க, நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருந்தாதான் நம்ம எதிராளியே ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அப்போ அவங்க பேச்சுவார்த்தை சுமூகமாக பேசி அவர்களை நல்லா நைஸ் பண்ணி பேசி எப்படியாவது தங்களுக்குள்ள அவங்க வைத்து கொள்வார்கள். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு ராஜ்யம்னு எடுத்துக்கிட்டோன்னா அவங்களுக்குள்ள டிவிஷன்ஸ் இருந்துச்சுன்னா அது நிற்காது. இப்போ இயேசு எக்ஸ்பிளைன் பண்றாரு. இப்போ நீங்க சொல்றீங்கல்ல, பிசாசின் தலைவனால தான் நான் துரத்தினேன் பிசாசு அப்படின்னு சொன்னா, அப்ப பிசாசு வந்து தான் என்னை அனுப்பிச்சதை துரத்த வச்சதுன்னா எப்படி அவனுடைய ராஜ்யம் நிலைன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப இது பிசாசினால் இல்லை தானே? நீங்களே சொல்லுங்க. உங்க பிள்ளைங்க பிசாசை துரத்துறாங்களே, அப்ப நான் பெயல்சபூலினால் பிசாசுகளின் தலைவனால தான் பிசாசை துரத்துறேன் அப்படின்னா உங்க பிள்ளைங்க யாரால துரத்துறாங்க? அப்ப உங்க பிள்ளைங்களே உங்களை நியாயம் தீர்க்கட்டும் அப்படின்னு சொல்லி இயேசு இந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்கலாம். இதுல இன்னொரு சத்தியத்தை கூட நம்ம அறிந்து கொள்ளணும். பாருங்களேன், நம்ம வீட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இப்போ கணவன் மனைவி 2 பிள்ளைங்க இருக்கிறீங்க அப்படின்னா 4 பேர் 4 கோணைக்கு இருக்கக்கூடாது, சரிங்களா? கணவனுக்கு ஒரு யோசனை இருக்கும், மனைவிக்கு ஒரு யோசனை இருக்கும், ஒரு பிள்ளை இன்னொரு யோசனை சொல்லும், இன்னொரு பிள்ளை இன்னொரு யோசனை சொல்லும். இதுதான் தனக்கு தானே பிரிந்திருக்கிற ராஜ்யம். ஸோ அப்போ இந்த குடும்பம் நிலைன்னு இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ இவங்க 4 பேர் 4 கோணையில் இருக்கும் பொழுது 3வது நபர் எளிதாக இந்த குடும்பத்திற்குள்ளே நுழைந்து அவர்களை இன்னும் அதிகமாக பிரித்து விடுவார்கள். இப்போ பாருங்களேன், கொஞ்சம் சிறு பிள்ளைகளாக இருக்கும் போது தெரியாது. ஆனால் பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் ஆகி அவங்கவுங்க குடும்பங்களாக மாறின பிற்பாடு இந்த குடும்பத்தை பிரிக்கிறதுக்குனே சிலர் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கோலு மூட்டி விட்டுருவாங்க. அப்போ அந்த இடத்துலையே வந்து சமாதானமே போயிடும். கர்த்தருடைய பிள்ளைகள் கூட நிறைய வேளையில் இந்த காரியத்தில் ஈடுபட்டு நிறைய பேரை பிரிக்கிறாங்க. ரொம்ப துக்ககரமான விஷயம் அது. ஆண்டவர் நம்மை தேவனுடைய குடும்பத்திலே இணைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஒருவேளை ஒருத்தருக்கு ஒருத்தர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் அதை நம்ம சேர்த்து வைக்கிறதுக்கு பார்க்கணும். அதை விட்டுட்டு இன்னும் பிளவு வருவதற்கு நாம காரணமா மாறிடக்கூடாது. நான் சில வேளையெல்லாம் ஆச்சரியப்படுவேன், என்னடா இது இவ்வளோ அழகா பேசிட்டு போனாங்க, பார்த்தா அங்கே போய் கோலு மூட்டி இன்னும் 1க்கு 10 சொல்லி அதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த குடும்பங்களை நிரந்தரமாய் பிரித்து விடுவார்கள். அப்போ நம்ம ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். இது மாதிரி ஒருத்தரை பற்றி கோலு மூட்டுகிற நபர்களை முதல்ல நம்பவே கூடாதுன்னு நம்ம தீர்மானம் பண்ணிக்கணும். ஏன்னா இதே நிலை நாளைக்கு நமக்குமே வந்துடலாம். அதனால அதிகமாக பிறரை பற்றி வந்து கோல் மூட்டுகிறவர்களை, பிறரை பற்றி குறை சொல்லுவர்களுடைய பேச்சை எடுத்துக்கொள்ளக்கூடாது. தொடர்ந்து வாசிக்கலாம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 20-21. நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. இங்க பாருங்க, இதை நான் சொல்லிடுறேன். இப்ப இயேசு சொல்றாரு, தேவனுடைய விரலினாலே நான் பிசாசுகளை, அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. பாருங்க, இதுவரைக்கும் வேத பாரகர்கள் இருந்தாங்க, பரிசேயர்கள் இருந்தாங்க, எத்தனையோ தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. ஆனா அவர்களெல்லாம் செய்யாத காரியங்களை தான் இயேசு கிறிஸ்து இப்பொழுது நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கிறார். அப்ப இது இயேசு அவர் மனுஷீகமா இதை செய்யவில்லை, தேவ கிருபையோடு தேவ விரலினால் தான் இதை செய்கிறார், தேவ விரலினால் தான் இதை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை இங்க சொல்லிவிட்டு சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருப்பதற்கு இதுதான் அடையாளம் என்பதை இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். தொடர்ந்து வருகிற வசனங்களை வாசிக்கும் பொழுது 21ஆம் வசனம், ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனையை காக்கிற போது அவனுடைய பொருள்
பத்திரப்பட்டிருக்கும். 22, 23 அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானே ஆகில் அவன் நம்பியிருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்து கொண்டு அவனுடைய கொள்ளை பொருளை பங்கிடுவான். என்னோடே இராதவன் எனக்கு விரோதியாயிருக்கிறான், என்னோடே சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். ஸோ இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு உவமை மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்களேன். என்ன சொல்றாரு? ஆயுதம் தரித்த பலவான். ஸோ இவனை யாரு? ஆயுதம் தரித்த பலவான் என்பது சாத்தானை குறிக்கிறது. தன் அரண்மனையை காக்கிற போது அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகம் தான் அவனுடைய அரண்மனை. ஏன்னா என்னைக்கு ஆதி மனிதன் பாவம் செய்தானோ இந்த உலகம் பொல்லாங்கனுடைய அதிகாரத்துக்குள் வந்து விட்டது. அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும்னா இந்த பாவம் செய்த மனிதன் அவனுக்குள் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறான் என்று சொல்லி அர்த்தம். தொடர்ந்து வருகிற வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? அவனிலும் அதிக பலவான் வந்து அப்படின்னா அதிக பலவான் யாரு? இயேசு கிறிஸ்து. அப்போ ஆயுதம் தரித்த பலவான்னு சொல்லும் போது சாத்தானை குறிக்கிறது. இதே 22ஆம் வசனத்துல அதிக பலவான் என்பது இயேசுவை குறிக்கிறது. இவர் வந்து என்ன பண்றாராம்? அவனை மேற்கொள்ளுவானே ஆகில். ஒரு பலவானை இன்னொரு பலவான் எப்படி மேற்கொள்ள முடியும்? அவனை விட ஸ்ட்ரென்த் கூடுதலா இருக்கணும், அப்பதான் அவனை மேற்கொள்ள முடியும். அவனிலும் அதிக பலவான் சொல்லும் போது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அவனை மேற்கொள்ளுவானே ஆகில் அவன் நம்பியிருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்து கொண்டு அவனுடைய கொள்ளை பொருளை பங்கிடுவான். அப்போ இப்ப இயேசு வந்து என்ன பண்றாராம்? அவன் கிட்ட இருக்கிற பாவத்துல அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற அந்த கொள்ளை பொருளான மனிதர்களை இவர் கொள்ளை அடித்து தம்முடைய ராஜ்யத்திற்கு அதை சேர்த்து கொள்ளுகிறார். உங்களுக்கு புரியுதா? அப்போ 23ஆம் வசனம், என்னோட இராதவன் எனக்கு விரோதியாயிருக்கிறான், என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். நல்ல தெளிவாக இந்த இடத்துல சொல்லுகிறார் ஆண்டவர். இப்ப 2 ராஜ்யம் இருக்கு. ஒன்னு தேவனுடைய ராஜ்யம், இன்னொன்னு பிசாசின் ராஜ்யம். நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா அந்த பலவானாகிய அந்த பிசாசின் கையில இருக்கிற பாவத்திற்குள் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிற மக்களை நான் என்னுடைய ராஜ்யத்திலே சேர்த்து கொள்ளுகிறேன். அப்ப என் கூட சேர்க்கப்படாதவன் என் ராஜ்யத்துல இல்ல, அவன் எனக்கு விரோதியா தான் இருக்கிறான் அப்படின்றத இயேசு இங்க எக்ஸ்பிளைன் பண்றாரு. தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 24, 25, 26. அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அதில் வரும்போது அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன் நிலைமையிலும் அவன் பின் நிலைமை அதிக கேடுள்ளதாயிருக்கும் என்றார். இப்ப இந்த இடத்துல என்ன சொல்லி கொடுக்கிறார்னா, ஒரு அசுத்த ஆவி பிடித்த ஒரு மனிதன் அவன் எப்படி இருக்கிறான்? ஒரு வறண்ட ஒரு பொல்லாத ஒரு மனிதனாக இருக்கிறான். அவனை விட்டு அந்த அசுத்தாவி புறப்பட்டு போன பிற்பாடு அவன் வெறுமையாய் இருக்கிறான் அப்படின்ற விஷயத்தையும் இங்க சொல்லித்தராரு. அப்புறம் அது அந்த அசுத்தாவி அவனை விட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரேடியா போகல, அது திரும்பி தான் விட்டு சென்ற இடத்தை வந்து பார்க்க வருதான். அப்படி பார்க்க வரும் பொழுது அந்த இடம் எப்படி இருக்குது? வெறுமையாக, அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அது என்ன பண்ணுது? தன்னிலும் பொல்லாத வேறு 7 பிசாசுகளை ஆவிகளை கூட்டிக் கொண்டு அதில் புகுந்து விடுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப அப்படி புகுந்து விடும் பொழுது அந்த மனிதனுடைய நிலை எப்படி இருக்கான்? மனுஷனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின் நிலைமை அதிக கேடுள்ளதாய் இருக்கும் என்றார். அப்போ ஒரு பிசாசு ஒரு மனிதனை ஆட்கொண்டு இருக்கிறது. கர்த்தர் அந்த பிசாசு பிடித்த மனிதனை விடுதலை செய்கிறார் என்று சொன்னால் அவன் தொடர்ந்து தேவ சமூகத்துல வந்து தேவனுடைய வார்த்தைகளை அவனுடைய இருதயத்திலே போட்டு அவருக்குள்ள அவன் வாழாமல் போய்விட்டான் என்று சொன்னால் திரும்பியும் அந்த ஆவி அவனை பிடிக்கிறதா. அது எப்படியா 7 டைம்ஸ் பிடிக்குதான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் நினைக்கிறேன் பரிபூரணம் அதுல கூட அவ்வளோ மோசமான ஒரு நிலைக்குள் தள்ளி விடுகிறது. நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விட்டோமா, உடனடியாக நம்ம என்ன பண்ணணும்னா இயேசுக்குள்ள வளர ஆரம்பிக்கணும். வெறுமையா வச்சிருக்க கூடாது. இங்க போடப்பட்டிருக்கு பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்குதான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, நல்லா பைபிள் தூக்கிட்டு சர்ச்சுக்கு வரோம், தினந்தோறும் பைபிள் வாசிக்கிறோம், தினந்தோறும் ரிச்சுவலிஸ்டிக்கா ஒரு சடங்காக ஜபிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் கிறிஸ்துவை பற்றின அந்த அறிகிற அறிவிலே நாம் வளராமல் இருப்போம் என்று சொன்னால் இந்த மனுஷனை போல ஒரு கேடுகட்ட ஒரு நிலைக்கு தள்ளப்படுவோம் என்பதை இயேசு இங்கே எச்சரிப்போடு சொல்லுகிறதை பார்க்கலாம். பிளெயினா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ரட்சிக்கப்பட்ட பிற்பாடும் நியூட்ரலா இருக்கக்கூடாது. அதாவது சர்ச்சுக்கு வரும்போது ஏசப்பா பிள்ளை மாதிரி நடந்துக்கிறது, வெளியே போன பிற்பாடு அவங்கள மாதிரி நடந்து கொள்றது.
இதுதான் அந்த நியூட்ரலாக இருக்கிறது. அதுதான் பெருக்கி ஜோடிக்கப்பட்டு இங்கே இருக்கும்போது அப்படியே பரிசுத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். வெளியே போனவுடனே அந்த அசுத்தங்கள் நமக்குள்ளே எளிதாக அது தாக்கிவிடும். எப்போவுமே பிசாசுக்கு அது ஆதிக்கம் செய்கிறதுக்கு ஒரு உடம்பு தேவைப்படுது. தொடர்ச்சியாக பாவ செயல்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது அட் எனி டைம் பிசாசுடைய தாக்குதல் இருக்கும் அப்படின்றதையும் நம்ம மறந்துடக்கூடாது. அடுத்த பகுதிக்கு போயிடலாம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 27-28. இயேசு பாக்கியம் உள்ளவர்களை வெளிப்படுத்துகிறார். ஜீசஸ் ரிவீல்ஸ் த ட்ரூலி பிளெஸட். வாசிக்கலாம். லூக்கா 11:27-28. அவர் இவைகளை சொல்லுகையில் ஜனக்கூட்டத்தில் இருந்த ஒரு ஸ்திரீ அவரை நோக்கி, உம்மை சுமந்த கற்பமும் நீர் பாலுண்ட முலைகளும் பாக்கியம் உள்ளவைகள் என்று சத்தமிட்டு சொன்னாள். அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். இங்க என்ன சொல்றாங்க? இயேசு இந்த போதனைகள்லாம் போதிக்கிறாரு, நிறைய அற்புத அடையாளங்களை செய்கிறார். அவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அதனால என்ன பண்றாங்கன்னா, சில பெண்கள் இயேசுவை ரொம்ப புகழ்றாங்க. எப்படி புகழ்றாங்கன்னா, அவரை சுமந்த கற்பம் மரியாள் அம்மாவை புகழ்ந்து பேசுறாங்க. புகழ்ந்து பேசும்போது ஆண்டு சொல்ல, அப்படிலாம் பேசாத அப்படின்னு சொல்லல. அப்படியானாலும் அது அப்படி பாக்கியமா இருந்தாலும் அதை விட யார் பாக்கியவான்னு நான் சொல்லட்டுமா? யார் தெரியுமா? தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்கள் தான் அதிக பாக்கியவான். அப்ப யார் பாக்கியவான்கள் அப்படின்னு நீங்க இயேசு கற்றுக் கொடுக்கிறார். மரியாள் பாக்கியவதி அப்படின்னு சொல்லல, மரியாள் பாக்கியவதி தான். ஆனா இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்ற ஒரு புதிய குடும்பம் எனக்கு ஒன்று வந்துவிட்டது. அவர்கள் யார் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தைகளை கேட்பவர்கள், தேவனுடைய வார்த்தையின்படி நடப்பவர்கள். அப்போ நீங்க எல்லாரும் இன்றைக்கு வேத பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் எடுத்து படிக்கிறீங்கல்ல, அப்ப நீங்க யாரு? உண்மையாகவே பாக்கியவான்கள். இந்த படிக்கிறதோட நிறுத்திடாதீங்க, இதை கை கொள்ள வேண்டும். யூ ஆர் ட்ரூலி பிளெஸட் அப்படின்னு சொல்லி நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்த பகுதிக்கு போயிடலாம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 29-32 வரைக்கும் இயேசு அடையாளத்தை தேடுபவர்களுக்கு பதில் அளிக்கிறார். ஜீசஸ் ஆன்சர்ஸ் தோஸ் ஹூ சீக் ஃபார் அ சைன். வாசிக்கலாம். லூக்கா 11:29. ஜனங்கள் திரளாய் கூடி வந்திருக்கிற பொழுது அவர், இந்த சந்ததியார் பொல்லாதவர்களாய் இருக்கிறார்கள், அடையாளத்தை தேடுகிறார்கள். ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. யோனா நினிவே பட்டணத்தாருக்கு அடையாளமாய் இருந்தது போல மனுஷகுமாரனும் இந்த சந்ததிக்கு அடையாளமாய் இருப்பார். தென் தேசத்து ராஜஸ்திரீ சாலமோனுடைய ஞானத்தை கேட்க பூமியின் எல்லைகளிலிருந்து வந்தாள். இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரீ இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். இப்ப பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொன்னாரு. சொல்லிட்டு இதற்கு ஆப்போசிட்டான ஒரு கூட்டத்தையும் இங்க சொல்றாரு. இது யாரு அப்படின்னா, அடையாளத்தை தேடி வருகிற ஒரு கூட்டம். ஏன்னா இவங்க எதுக்கு அடையாளம் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னா, இப்போ இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை செய்கிறார், இவர்தான் மேசியா என்பதற்கு இதுவே போதுமானதாக இருந்துச்சு. ஏன்னா இவர்களில் இருந்த வேத பாரகர்கள், பரிசேயர்கள், மதப்போதர்கள் செய்ய இயலாத பல காரியங்களை செய்வதின் மூலமாக இவர்தான் மேசியா என்பது எல்லாருக்கும் புரிந்த ஒன்றாக தான் இருந்தது. ஆனால் இவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருந்துச்சுன்னா, இயேசு ரோமர்கள்ட்ட இருந்து எங்களை காப்பாற்றணும், பொலிட்டிக்கலி ஆண்டவர் காப்பாற்றணும்னு நினைச்சாங்க. அப்போ இவங்களுக்கு புரியவே இல்லை, இயேசு ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய ராஜ்யத்தை நமக்கு ஸ்தாபிக்க வந்திருக்கிறான்னு புரியவே இல்லை. தொடர்ச்சியா பார்க்கும் பொழுது இன்னொரு கூட்டத்தையும் நம்ம பார்ப்போம். அவங்க யார் அப்படின்னு சொன்னா, மாய்மாலம் பண்ணுகிற அந்த வேத பாரர்களை குறித்து எச்சரிப்பார். இப்ப இயேசு இருந்த நாட்கள்ல மட்டும் இல்ல, இயேசு வாழ்ந்து 15 ஆண்டுகள் தாண்டி ஒரு மனுஷன் இருந்தான். அவனுடைய பெயர் தியூடஸ் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. இவன் என்ன பண்ணானா, நான் தான் மேசியா என்று சொல்லி அநேக ஜனங்களை திரட்டி கொண்டு, நான் யோர்தான் நதியை 2ஆக பிளக்க போகிறேன்னு சொல்லி யோர்தான் நதிக்கு முன்னால போய் நின்று அவன் பிளக்க போறேன்னு சொன்னானாம். சொல்லிட்டு அவனால் அதை செய்ய முடியாததுனால ரோம அரசாங்கம் அவனை கைது செய்து சிவியரா அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்ததாக சரித்திரத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்பப்ப நிறைய மேசியாக்கள் எழும்பிக் கொண்டேதான் இருந்தார்கள். ஆனால் அதுவரைக்கும் இல்லாத ஒன்றை இயேசு நிகழ்த்தி இருந்தார். இப்ப இயேசு சொல்றாரு, வேற எந்த அடையாளத்தையும் நான் காட்ட போறது இல்ல, ஏற்கனவே உங்களுக்கு 2 அடையாளம் இருக்குதுல்ல. என்ன அடையாளங்களை இயேசு சொல்றாரு? யோனா தீர்க்கதரிசி, இன்னொன்னு தென் தேசத்து ராஜஸ்திரீ.
ஸோ இந்த யோனா தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? யோனா தீர்க்கதரிசி எப்படி தேவ கோபாக்கினியை பெற்று மீனின் வயிற்றிலே 3 நாள் இருந்தது போல மனுஷகுமாரனும் தேவ கோபாக்கினியை இந்த மனிதர்களுடைய பாவத்தினாலே பெற்று இந்த பூமியின் வயிற்றிலே இரவும் பகலும் 3 நாள் இருக்க போகிறார் என்ற அந்த அடையாளம் மட்டுமே உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார். அன்றைக்கு யோனா தீர்க்கதரிசி ஏதோ 40 நாட்கள் மட்டுமே அங்கே போய் நினிவே பட்டணத்துக்கு போய் பிரசங்கம் பண்ணார். ஆனால் அவர்கள் எல்லாரும் ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து மனம் திரும்பினார்கள். ஆனால் யோனாவிலும் பெரியவர் இங்கே உங்கள் முன்பாக நின்று கொண்டு குருடருக்கு பார்வை அளிக்கிறார், சப்பானிகளை நடக்க பண்ணுகிறார், பிசாசுகளை துரத்துகிறார், பல அற்புத அடையாளங்களை செய்கிறார், மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறார். அவர்கள் புறஜாதிகள், ஆனாலும் அவர்கள் அன்றைக்கு யோனா தீர்க்கதரிசி ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் நீங்கள் யூதர்களாயிருக்க தேவன் அனுப்பின இந்த மேசியாவை நிராகரிக்கிறீர்களே, ஆகவே அந்த நினிவே பட்டணத்தார் உங்களுக்கு விரோதமாக கடைசி நாட்களில் எழும்பி நியாயம் தீர்க்க போகிறார்கள் என்று சொல்றார். இன்னொரு அடையாளம் என்ன சொன்னேன் நான்? தென் தேசத்து ராஜஸ்திரீ, அந்த சேபா ராஜஸ்திரின்னு போட்டிருக்கு இல்லையா, குவீன் ஆஃப் ஷேபா. ஸோ இவ என்ன அப்படின்னு சொன்னா, இவ அவ ஊர்ல இருக்கும் பொழுது சாலமோன் ராஜாவின் ஞானத்தை குறித்து கேள்விப்படுறா. அதனால எல்லாவற்றையும் சேகரித்து அவள் நேரடியாக வந்து சாலமோன் ராஜாவை சந்திக்க வருகிறாள். அவருக்கு நல்லா காணிக்கையெல்லாம் கொடுத்துட்டு சாலமோன் ராஜாவுடைய ஞானத்தை அவள் டெஸ்ட் பண்ணுறா. சாலமோன் ராஜாவும் எல்லா காரியங்களுக்கும் அவளுக்கு வந்து பதில் கொடுக்குறாரு. ரொம்ப இவ ஆச்சரியப்படுறா. ராஜாக்கள் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது சாலமோனை பார்த்து சொல்றா, நான் என் ஊரில் இருக்கும் பொழுது உம்மை குறித்து கேள்விப்பட்டது கொஞ்சம், ஆனால் இப்போ நேரடியாக வந்த பிற்பாடு தான் தெரியுது எவ்வளோ பெரியவர் நீர் என்பதை நான் உணர்கிறேன்னு சொல்றா. இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது யோனா தீர்க்கதரிசியோட வாழ்க்கையில பார்க்கும் பொழுதும் இந்த சாலமோனுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுதும் இவர்களை குறித்து பேசப்படுகிற காரியங்களை அந்த ஜனங்கள் அப்படியே நம்பினார்கள். நினிவே மக்கள் நம்பினாங்க, அதே மாதிரி தென் தேசத்து ராஜஸ்திரீ நம்பினாங்க. நீ இன்னும் அதிகமான காரியங்களை செஞ்சாதான் உன்னை நம்புவேன், ஏதாவது ஒரு அடையாளம் எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லலை. அப்போ அந்த நினிவே மக்களும் புறஜாதி தான், இந்த தென் தேசத்து ராஜஸ்திரியும் புறஜாதி தான், அவங்களாலே நம்ப முடிஞ்சிச்சு. ஆனால் இன்னைக்கு யூதர்களாக இருக்கிற உங்களால் நம்ப முடியலையே. அதனால கடைசி நாளில் அந்த தென் தேசத்து ராஜஸ்திரி எழும்பி நின்று உங்களை நியாயம் தீர்க்க போகிறாள் என்று சொல்லி இயேசு கடிந்து கொள்ளுகிறதை பார்க்கலாம். அடுத்த பகுதிக்கு பேர்லாம் லூக்கா 11ஆம் அதிகாரம் 33 36 வரைக்கும். டிஸ்பிளே ஆர் டிசைபிள்ஷிப், உங்கள் சீஷத்துவத்தை வெளிப்படுத்துங்கள். வாசிக்கலாம். முதல்ல அந்த காரியத்தை வாசித்துட்டு அதுக்கு பிறகு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லூக்கா 11ஆம் அதிகாரம் 33 36 வரைக்கும் வாசித்துறேன். ஒருவனும் விளக்கை கொளுத்தி மறைவிடத்திலாவது மரக்காலின் கீழேயாவது வைக்காமல் உள்ளே வருகிறவர்கள் வெளிச்சம் காணும்படி அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் சரீரம் ஒரு புறத்திலும் இருளடைந்திராமல் முழுவதும் வெளிச்சமாயிருந்தால் ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும் என்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, ஒரு விளக்கை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா விளக்க போயிட்டு மரக்காலின் கீழே வைக்க மாட்டாங்க. மரக்காலின் கீழ்னா என்னது? ஏதாவது கட்டில் கடியிலையா விளக்க வைப்போம்? நம்ம வீட்டிலையே எது உயரமாக இருக்குதோ அந்த உயரமான பிளேஸில் வச்சாதான் அந்த முழு ரூம்க்கும் வெளிச்சம் கிடைக்கும். அந்த விளக்கின் தண்டின் மேல் வைப்பார்கள். அது மாதிரி தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த காரியங்களை மற்றவர்கள் பார்க்கும் வகையிலே நீங்கள் அவைகளை வெளிப்படுத்த வேண்டும். அப்படிதான் நான் வெளிப்படுத்துகிறேன். இப்போ இந்த அற்புத அடையாளங்களை செய்கிறதன் மூலமாக என்னுடைய இந்த செயல்களினாலும் என்னுடைய போதனைகளினாலும் இந்த வெளிச்சத்தை ஜனங்கள் காணும்படியாக இப்போ டிஸ்பிளே பண்ணுறேன். ஆனால் இந்த ஜனங்கள் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க? ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. ஏன்? காரணம் என்ன? அவங்க கண் கெட்டதாய் இருக்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கண் தான் சரீரத்தின் விளக்காய் இருக்குதான். இப்போ கண்ணு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு எல்லாமே என்ன எப்படி இருக்கும்? பிளாக்காக தான் தெரியும்ல, டார்க்காக இருக்கும். கண் தெளிவாக இருந்துச்சுன்னா எல்லாமே தெளிவாக இருக்கும். அப்போ இப்போ ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, உன் கண் தெளிவாக இருந்தால் சரீரம் முழுவதும் தெளிவாக இருக்கும். உன் கண் கெட்டதாக இருந்தால் ஃபுல்லாகவே இருளாக தான் இருக்கும். உன்னில் உள்ள அந்த வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருன்னு சொல்கிறாரு. அப்படின்னா இந்த லைட்டுக்கு சோர்ஸ் அப்படின்னு சொன்னால் ஒன்று வெளிப்புறத்துலேருந்து உனக்கு கிடைக்கிது. எப்படி? இப்போ நான் பிரசங்கம் பண்ணுறேன், இந்த வெளிச்சத்தை உனக்கு கொடுக்குறேன். இந்த வெளிச்சம் வந்து உனக்குள்ளே போய்
உன்னுடைய இருளை மாற்றி உனக்கு வெளிச்சத்தை கொடுக்கணும். உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கை. ஆனால் ஏற்கனவே உனக்குள்ள வெளிச்சம் இருக்குது. ஆனால் நீ என்ன பண்ற, அந்த வெளிச்சத்தை நீ அதை அணைத்து போடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு அப்படின்னு சொல்றாரு. உன் சரீரம் ஒரு புறத்திலும் இருள் அடைந்திராமல் முழுவதும் வெளிச்சமாயிருந்தால் ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். அப்ப ஆண்டவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, ஆவிக்குரிய குருட்டாட்டம் என்பது என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ இந்த சம்பவங்கள்லாம் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம்ல, நான் பிசாசை துரத்துறேன், ஆனா அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, நான் பிசாசின் தலைவனால தான் இதை துரத்துறேன்னு நினைக்கிறாங்க. அப்ப இது என்ன அர்த்தம்? தேவனுடைய ராஜ்யம் வந்துவிட்டது என்பதை அறியாமல் அவன் ஆவிக்குரிய குருட்டாட்டத்தில் இருக்கிறான். மனிதர்களை விடுதலை செய்தேன், அது ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பிசாசு மூலமா தான் இதை செய்யறேன்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது, இப்ப நம்ம படிக்க போறோம், அது என்ன அப்படின்னு சொன்னா, மாய்மாலமா நடப்பாங்க. அதாவது வெளிப்புற தோற்றத்துக்கு நீதிமான்கள் போல இருப்பாங்க, வெளியில அவங்க நடிச்சிட்டு இருப்பாங்க, உள்ளால பாவம் நிறைந்தவர்களா இருப்பாங்க. இது ஒரு குருட்டாட்டம். அப்ப 2 வகையான குருட்டாட்டங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க முடியாது, இருளாக தான் நீங்கள் இருப்பீர்கள் என்பதை தெளிவாக இந்த பகுதியில விளக்குகிறார். கடைசி பகுதிக்கு பேர்லாம் லூக்கா 11ஆம் அதிகாரம் 37 54 வரைக்கும் மாய்மாலத்தை குறித்து இயேசு எச்சரிக்கிறார். ஜீசஸ் வான்ஸ் ஹிப்போக்ரசி. வாசிக்கலாம் லூக்கா 11 37 38. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் பரிசேயன் ஒருவன் தன்னுடனே கூட அவர் பகற்போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போய் பந்தியிருந்தார். அவர் போஜனம் பண்ணுகிறதற்கு முன் கை கழுவாமல் இருந்ததை பரிசேயன் கண்டு ஆச்சரியப்பட்டான். இப்போ கை கழுவாம இருக்கிறது பிரச்சனையா அப்படின்னா கிடையாது. இப்ப நம்ம கை கழுவுறதுன்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, டெய்லி நம்ம இப்ப சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவிட்டு தானே சாப்பிடுவோம். வெளியில போயிட்டு வருவோம், கை அழுக்கா இருக்கும். கை சுத்தமா சாப்பிட்றதுனால நம்முடைய உடல் ஆரோக்கியமா இருக்கும், அதுக்காக நம்ம அப்படி பண்ணுவோம். இப்ப இந்த பரிசேயன் ஆச்சரியப்பட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது அது கிடையாது. இவங்களுக்கு கை கழுவுதல் அப்படின்றது சடங்குகளில் ஒன்றாக இருந்தது. இது ரொம்ப ஒரு லென்த்தி ப்ராசஸாக இருந்துச்சு. அதாவது கை கழுவுதல் அப்படின்னும் பொழுது தண்ணீரை முதலாவது விரல் வழியாக இப்படி வைத்து கொண்டு ஊற்ற வேண்டும். திரும்ப அப்புறம் இப்படி மடக்கி இந்த சைட்லேருந்து முட்டியிலேருந்து திரும்பி வழியும்படியாக செய்ய வேண்டும். இது மாதிரி 3 முறை செய்ய வேண்டும். அதற்கு ஸ்பெஷல் ப்ரேயர்ஸ்லாம் ஏறெடுக்கணும். ஸோ அப்போ தான் கை கழுவிட்டு சாப்பிட்றது அப்படின்னு அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. நாங்கள் அவ்வளோ சுத்தமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களே நினைத்து கொண்டார்கள். இதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவங்க பயன்படுத்தினாங்க. இந்த மாதிரி கை கழுவாமல் அவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த சாப்பிட்ற நபர் சாப்பாடை சாப்பிடல, அவர் கழிவை சாப்பிடுகிறார் என்று சொல்லி மிக கடுமையாக சாடினார்கள். அது மாத்திரமல்ல, ஒரு நாள் ரோமர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ரபியை ஒரு குற்றத்திற்காக பிடித்து ஜெயிலில் போட்டாங்க. இப்போ ஜெயிலில் போயிட்டு எனக்கு 1 லிட்டர் தண்ணி கொடு, அப்போ தான் நான் கை கழுவுற செரிமனி செஞ்சு தான் சாப்பிடுவேன்னு சொன்னால் எப்படி கிடைக்கும்? அவன் கொஞ்சோண்டு தண்ணி கொடுப்பான், கொஞ்சம் சாப்பாடு தருவான். அதனால இந்த ரபி என்ன பண்ணாராம், அந்த குடிக்க கொடுத்த தண்ணீரை அந்த கை கழுவுற சடங்கை செய்வதற்காக பயன்படுத்தி விட்டு தாகத்தால் செத்து போயிட்டார். செத்து போன அந்த ரபியை ஹீரோவாக மற்றவர்கள் நினைத்து அவரை பாராட்டி கொண்டாடினார்களாம். அப்படிப்பட்ட நிலையில தான் இயேசு கிறிஸ்து இப்போ கை கழுவாம சாப்பிட்றாரு. அதனால தான் இங்கே அந்த பரிசேயன், இவர் யூதனா இருக்கிறாரு, தீர்க்கதரிசியா இருக்காரு, இப்படி கை கழுவாம சாப்பிட்றாரே அப்படின்னு ஆச்சரியப்படுறான். இப்போ இயேசு ஏதோ ஒன்று செஞ்சாலும் ஒரு காரணத்துக்காக தான் செய்வார். இங்கே இருக்கிற நபர்களுக்கு அவர்கள் செய்கிற தவறுகளை உணர்த்த வேண்டும். அதனால வேணும்ட்டே இந்த கை கழுவுற செரிமனியை விட்டுட்டாரு. அப்போ தான் ஒரு கான்வர்சேஷன் அவங்க கூட ஏற்படும் பாருங்களேன். இப்போ இயேசு சப்போஸ் அவங்கள மாதிரியே கை கழுவிந்தாருன்னா இந்த பின்வரும் காரியங்களை அவங்களோட கூட பேசியிருக்க முடியாது. புரியுதா? என்ன சொல்றாரு பாருங்க. லூக்கா 11ஆம் அதிகாரம் 39 40. கர்த்தர் அவனை நோக்கி, பரிசேயராகிய நீங்கள் போஜனபான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உங்கள் உள்ளமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது. மதிகேடரே, வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் உட்புறத்தையும் உண்டாக்கவில்லையோ? பயங்கரமா இங்க சொல்றாருல்ல. பரிசேயராகிய நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு கப் இருந்தா அதோடைய வெளிப்புறத்தை தேய்ச்சு கிளீன் பண்றீங்க, ஆனா அதுக்கு உள்ள நீங்க கிளீன் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. அது எப்படி சொல்றாரு பாருங்களேன். உங்கள் உள்ளமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது. நீங்க முட்டாள்கள்டா, நீங்க வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் தான் உள்புறத்தையும் உண்டாக்குனார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டுறாரு. வெளியில நீங்க பரிசுத்தமா வெள்ளையும் ஜொல்லையுமா போறீங்க, ஆனா உள்ளல கசப்பு, வைராக்கியம், எல்லா அநீதியும் உங்களுக்குள்ள இருக்கிறது. நீங்க சுயநீதிக்காரர்கள்.
இன்னைக்கு கூட நிறைய கிறிஸ்தவர்களை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வெளிப்புறத்திற்காக ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா என்னை பார்த்த உடனே எல்லாரும் நான் பரிசுத்தவான்னு நினைக்கணும் அப்படின்ட்டு அவங்க ட்ரெஸ்ஸும் சரி, அவங்க பேச்சுலேயும் சரி, அப்படி ஒரு சிரிக்க மாட்டாங்க, அப்படியே ரொம்ப மெதுவாக பேசுவாங்க, வாய் வலிக்காமல் பேசுவாங்க. எப்பவும் நாங்கள் வெள்ளை தான் போடுவோம். அதாவது இப்போது நான் வந்து வெள்ளை போடுறவங்கள தப்புன்னு நான் சொல்ல வரல, நானும் வெள்ளை ஆடைகளை அணிவேன். அதனால அதை நீங்கள் மீன் பண்ணி எடுத்துக்காதீங்க. வெள்ளையும் ஒரு நிறம்தான். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, வெள்ளை ஆடை அணிந்தால்தான் பரிசுத்தம். வெள்ளை ஆடை அணியாதவர்கள் பரிசுத்தம் இல்லாதவர்கள் நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. நம்ம முதலாவது ஆண்டவர் பார்க்கிறது நம்முடைய உள்ளத்தை தான். உள்ளத்தில் வெள்ளையாகி அதன் வெளிப்பாடாக வெள்ளை ஆடை அணிவது தவறே கிடையாது. வெள்ளை ஆடை அப்படின்னும் போது ரொம்ப சிம்பிள் ஒரு உடையை தான் அது குறிக்குது. வெள்ளை ஆடை ஏன் அணிகிறாங்க அப்படின்னா நம்ம சிம்பிளாக இருக்கணுன்றதுக்காக தான். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளை ஆடை அணிந்து கொண்டு பயங்கரமாக மேக்கப் போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து சிம்பிளிசிட்டிக்கு அது அடையாளம் கிடையாது. ஸோ நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். இப்போ பரிசேயர்கள் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் சுயநீதிக்காரர்களாக வெளியில் ரொம்ப அழகாக எல்லா காரியத்துலேயும் நீங்கள் கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் உங்கள் உள்ளத்துலேயோ நீங்கள் பொல்லாப்பு நிறைந்தவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. முதலாவது நீ உட்புறத்தை சுத்தமாக்கு. தொடர்ந்து வாசிக்கலாம். லூக்கா 11:41. உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள், அப்பொழுது சகலமும் உங்களுக்கு சுத்தமாயிருக்கும். பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒத்தலாம் மறுகொழுந்து முதலிய சகலவித பூண்டுகளிலும் தசமபாகம் கொடுத்து நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டு விடுகிறீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். ரொம்ப தெளிவாக இந்த இடத்துல சொல்றாரு. அந்த நாட்கள்ல இருந்த பரிசேயர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, வயல்களில் போயிட்டு விளைந்த அவங்களுக்கு தானியங்கள் இருக்கும்ல, இதெல்லாம் அறுவடை டைம்ல என்ன பண்ணுவாங்களாம், அங்க போயிட்டு 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு 10 வாட்டி எண்ணி 10ல் ஒரு பங்கு ஆண்டவருக்கு கொடுக்குறோம், 1/10 டைத் கொடுக்குறோம் அப்படின்னு பிரித்து வைப்பாங்களாம். அவ்வளோ கரெக்டாக எல்லாத்தையும் செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆனால் எதை விட்டுட்டாங்களாம்? நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டு விடுகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் அநியாயம்தான் இருக்குது, உங்கள் வாழ்க்கையில் அன்பே இல்லையே. பவுல் கூட 1 கொரிந்தியர் 13 சொல்வார், நீங்கள் அந்நிய பாஷை பேசலாம், பயங்கரமான ஓசையுள்ள கைத்தாளம் எல்லாமே இருக்கலாம், ஆனால் அன்பு இராவிட்டால் உங்களுக்கு ஒன்றும் இல்லை. அன்பை குறித்து மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். ஆண்டவர் சொல்றாரு, இவைகளையும் நீங்கள் செய்ய வேண்டும், அவைகளையும் நீங்கள் விட்டு விடாது இருக்க வேண்டும். அப்படின்னா இப்போ என்ன சொல்லக்கூடாது, நாங்கள் எல்லாம் உள்ளல கரெக்டாக இருக்கோம், அதனால வெளியில் நாங்கள் ஊழியத்துக்கெல்லாம் போக மாட்டோம், நாங்கள் இதெல்லாம் செய்ய மாட்டோம், அது மாதிரி செய்ய மாட்டோம்லாம் சொல்லக்கூடாது. இதையும் செய்யுங்க அதையும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. தொடர்ந்து வாசிக்கலாம். லூக்கா 11:43-44. பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும் சந்தைகளில் வந்தனங்களையும் விரும்புகிறீர்கள். மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, மறைந்திருக்கிற பிரேத குழிகளில் போல் இருக்கிறீர்கள், அவைகள் மேல் நடக்கிற மனுஷருக்கு அவைகள் தெரியாது இருக்கிறது என்றார். இது என்னது? ஜெப ஆலயங்களில் முதன்மையான இடங்கள். சிம்பிளா நான் சொல்றேன் பாருங்களேன். அதாவது தேவனுடைய பிள்ளைகள் செலிபிரிட்டிஸ் மாதிரி நடக்கக்கூடாது. அவங்க ஹீரோ ஹீரோயின் கிடையாது, சரியா? எல்லா இடத்துலையும் எனக்கு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுக்கணும் அப்படி கிடையாது. அதாவது ஊழியர்களை கனப்படுத்துவது கட்டாயம் செய்யணும், ஆனால் ஊழியர்களுக்கு தான் இது எழுதப்பட்டிருக்கு, ஊழியர்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை தான் இது எழுதப்பட்டிருக்கு, சரிங்களா? ஊழியர்களை கனப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை தான். ஆனால் ஊழியர்கள் அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் என்னை எல்லாரும் கனப்படுத்தணும், எனக்கு அப்படியே போக வர பிரைஸ் லார்ட்னு சொல்லணும், ஹீரோ மாதிரி நடத்தணும், செலிபிரிட்டி மாதிரி நடத்தணும், அவன் தான் செல்ஃபி எடுத்துக்கணும், ஓடி வந்து ஒரு பெரிய க்ரௌடு உட்காரும், ஒரு ஆள் பேரை போட்டுட்டா அங்கே வந்து பயங்கர க்ரௌடு வந்துடும். இந்த மாதிரி காரியங்கள் நீங்கள் செய்யாதீங்க. என்ன சொல்கிறாரு? மறைந்திருக்கிற பிரேத குழிகளை போல் இருக்கிறீர்கள். இப்போ டெட் பாடியை வந்து என்ன பண்ணுறாங்க, அடக்கம் பண்ணுறாங்கல்ல, அது மேலே வந்து நடந்து போகிற மனுஷனுக்கு உள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது. அது மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை இருக்குது பரிசேயர்களே, வேதப்பாரர்களே, உங்கள் வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. வெளியே உங்கள் மேலே நடந்து போகும்போது உங்கள் உள்ளே இருக்கிறது மனுஷங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, அவ்வளோ அநீதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. தொடர்ந்து வாசிக்கலாம். 45 அப்பொழுது நியாயசாஸ்திரிகளில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, நீர் இப்படி சொல்லுகிறதினால் எங்களையும் நிந்திக்கிறீரே என்றான். இப்போ ஒருத்தனுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. என்னாண்டவர் இப்படி போட்டு கத்திட்டு இருக்கிறீங்க, மற்றவங்களாம் எங்களை என்ன நினச்சிப்பாங்க, எங்களை ரொம்ப நீங்கள் இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே ஏசு அப்படியாப்பா சாரிப்பா அப்படின்னு கேட்கல. தொடர்ந்து வாசிக்கலாமா? லூக்கா 11:46 அதற்கு அவர், நியாயசாஸ்திரிகளே உங்களுக்கு ஐயோ, சுமக்க அரிதான சுமைகளை மனுஷர் மேல் சுமத்துகிறீர்கள், நீங்களோ உங்கள் விரல்களில் ஒன்றினாலும் அந்த சுமைகளை தொடவும் மாட்டீர்கள். உங்களுக்கு ஐயோ, உங்கள் பிதாக்கள் கொலை செய்த தீர்க்கதரிசிகளுக்கு கல்லறைகளை கட்டுகிறீர்கள். இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்கள் தானே நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுக்குறவங்க,
நியாயசாஸ்திரிகள் தானே நீங்க, இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க. நீங்களாவது புத்தி சொல்லக்கூடாதா இந்த வேதப்பாரர்கள் பரிசேயர்களுக்கு? நியாயப்பிரமாணத்தை மட்டும் படிச்சு வச்சிருக்கிறீங்களே, ஏன் இப்படி நியாயப்பிரமாணத்துல நான் சொல்லாத விஷயத்தெல்லாம் ஆட் பண்ணி வச்சிருக்கிறீங்க? நீங்க மனுஷர் மேலே ஏன் இவ்வளோ பாரமான சுமைகளை சுமத்துறீங்க? நீங்க உங்க விரலால கூட அதை தொடமாட்டிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, நீங்க தீர்க்க தரிசிகளை கொலை செஞ்சுட்டு அவங்களுக்கு கல்லறையை மட்டும் நல்லா கட்டி அந்த கல்லறையை வெள்ளை அடிச்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துருக்கீங்களே அப்படின்னு சொல்றாரு. தொடர்ந்து வருகிற வசனங்களை வாசிக்கலாம். 48, ஆகையால் உங்கள் பிதாக்களுடைய கிரியைகளுக்கு நீங்களும் உடன்பட்டவர்கள் என்று சாட்சியிடுகிறீர்கள். எப்படி என்றால், உங்கள் பிதாக்கள் அவர்களை கொலை செய்தார்கள், நீங்களோ அவர்களுக்கு கல்லறைகளை கட்டுகிறீர்கள். ஆதலால் தேவ ஞானமானது, நான் தீர்க்கதரிசிகளையும் அப்போஸ்தலர்களையும் அவர்களிடத்தில் அனுப்புவேன், அவர்களில் சிலரை கொலை செய்து சிலரை துன்பப்படுத்துவார்கள். ஆபேலின் ரத்தம் முதல் பலிபீடத்துக்கும் தேவாலயத்துக்கும் நடுவே கொலையுண்ட சகரியாவின் ரத்தம் வரைக்கும் உலக தோற்றம் முதற்கொண்டு சிந்தப்பட்ட சகல தீர்க்கதரிசியுடைய இரத்த பழியும் இந்த சந்ததியினிடத்தில் கேட்கப்படத்தக்கதாக அப்படி செய்வார்கள் என்று சொல்லுகிறது. இது என்ன அப்படின்னு சொன்னா, ஆபேலின் ரத்தம் முதல் சகரியாவின் ரத்தம் வரைக்கும் அப்படின்னும் போது, இப்ப இயேசு யூதர்கள்ட்ட பேசுறார். யூதர்களுக்கு எபிரேய வேதாகமம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஆதியாகமம் தான் முதல் புக்கு, கடைசி புத்தகம் நாளாகம புத்தகம். அப்ப ஆதியாகமத்துல துவங்கும் பொழுது எப்படி துவங்குகிறது? ஆபேலின் ரத்தத்திலே ஆரம்பிக்கப்பட்டது. எபிரேய வேதாகமத்தினுடைய கடைசி புத்தகமான நாளாகம புத்தகத்தை வாசிக்கும் பொழுது அங்கே சகரியாவின் ரத்தம் பலிபீடத்திலே கூப்பிட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ உங்க முழு வேதாகமத்திலையும் நான் அனுப்பின தீர்க்கதரிசிகளுடைய ரத்தத்தை உங்க பிதாக்கள் சிந்தினாங்க. ஆனா நீங்க அவங்க கல்லறைகளை இப்ப மெயின்டைன் பண்ணி வெள்ளை அடிச்சு நல்லா பத்திரப்படுத்திட்டு ஏதோ புண்ணியம் பண்ண மாதிரி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இந்த இடத்துல கடுமையாக அவர்களை சாடுகிறதை பார்க்கலாம். ஏன்னா அந்த நாட்கள்ல பாத்தீங்க அப்படின்னா கல்லறை ஒரு சொத்து மாதிரி இருந்துச்சு. யூதர்கள் கல்லறைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. மற்ற நாட்கள்ல அதுல அவங்க கைகளோ கால்களோ பட்டு விடாதபடிக்கு எப்பவுமே அதை வெள்ளை அடித்து வைத்திருப்பார்கள். அப்ப அந்த வெள்ளையா தெரியும் போது அதுல ஒதுங்கி போயிருவாங்க. இன்னொரு இடத்துல இதே காரியத்தை அவர் பேசும்பொழுது சொல்வாரு, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே அப்படின்னு சொல்வார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வெளியில நீங்க வெள்ளை அடிக்கப்பட்ட மாதிரி நல்லா பரிசுத்தமா இருக்கிறீங்க, ஆனா உங்க வாழ்க்கை எலும்பு கூடு மாதிரி அழுகி போன நாற்றம் எடுத்த வாழ்க்கையா இருக்குது அப்படின்னு சொல்றார். சரியா? தொடர்ந்து வாசிக்கலாம். லூக்கா 11, 51, 52. நிச்சயமாகவே இந்த சந்ததியினிடத்தில் அது கேட்கப்படும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நியாயசாஸ்திரிகளே உங்களுக்கு ஐயோ, அறிவாகிய திறவுகோலை எடுத்துக்கொண்டீர்கள், நீங்களும் உட்பிரவேசிக்கிறதில்லை, உட்பிரவேசிக்கிறவர்களையும் தடை பண்ணுகிறீர்கள் என்றார். இப்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம்ல சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீங்களும் வரமாட்டேங்கிறீங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வரவங்களுக்கும் நீங்க தடையா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மிக கடுமையாக இந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்கலாம். கடைசியாக லூக்கா 11, 53, 54 இதுல இவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு போட்டிருக்கு. இவைகளை அவர்களுக்கு அவர் சொல்லுகையில் வேத பாரகரும் பரிசேயரும் அவர் மேல் குற்றம் சாட்டும் பொருட்டு அவர் வாய்மொழியில் ஏதாகிலும் பிழை கண்டுபிடிக்க வேண்டும் என்று உபாயம் பண்ணி அவரை மிகவும் நெருக்கவும் அநேக காரியங்களை குறித்து பேசும்படி அவரை ஏவவும் தொடங்கினார்கள். இன்னும் இவனுங்க திருந்தவே இல்லை. இவ்வளோ ஆண்டவர் எப்படியாவது திருந்தணும்னு சொல்லிட்டு அவங்க தவறுகளையெல்லாம் எடுத்து சொல்லியும் அவங்க இன்னும் அந்த ஆவிக்குரிய குருட்டாட்டத்திலே இருந்ததுனால அந்த குற்றத்தை கூட உணராமல் இன்னும் இயேசுவின் மேல குற்றம் கண்டுபிடிக்கவும் இன்னும் இயேசுவை கொலை செய்யும்படியாக அவங்க திட்டம் பண்ணுகிறத பார்க்கலாம். இன்றோடு கூட நம்ம இந்த லூக்கா 11ஆம் அதிகாரத்தை முழுமையா படிச்சிட்டோம். வர வாரத்துல நம்ம மீதமுள்ள காரியங்களை நம்ம படிக்க போறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட பேசுவாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கிருபையும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகள் ஒருபோதும் வீணாய் போகாதபடிக்கு 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.